எந்தாயே மாசாய் மறைக்கும் அளவழியும் நானும் வேறு இன்றி ஆகா விகாரமலம் ஆகினேனை பொருள்படுத்தி பேசாத எங்கூறியென்றோடு என்னை பின் வைத்த ஈசாயனை இங்கு இட்டு எங்கு உற்றாயோ எந்தாயே என்று வாய் திறந்து அரட்டினார் அரங்கினார் முனிற்றோ கண்டு நீங்கிய ஆண் என கரைந்த நெஞ்சினாராய் சென்று கோபுர வாயிலின் புறம்பு போய் திரண்டு நின்ற காவல் தமர்களை நேர்ந்தனர் நோக்கா சுங்கவாரியில் கடும் பரித்தொகை எழாமாடி திங்களின் தலைவரும் என முன்பு போய் தென்னர் உங்கவன் தனக்கு உணர்த்தமின் பூமியின் எழுத்தார் உங்கன் நாயகன் பெருந்துரை நாயகன் நண்பர் புரசை மாவய புறவிதேர் பொருணர் போய் புரிவண்டு இறை செய்தார் முடிவேந்தனும் முன் இறைந்தினார் உள்ளத்து உரை செய்தார் அது கேட்டு ஒன்றும் உரைத்திலன் இருந்தான் இறை செய்து தாற்பரி வரவினை நோக்கி நிருப்பன் வள்ளல் வாதவூர் முனிகளும் மன்னவன் பரிமா உள்ள நல்கிய பொருளெல்லாம் குருந்தில் வந்து ஆண்ட பிள்ளை வான்மதி சடை முடி திருமறையோருக்கு உள்ள ஆதரம் பெருகமுன் வேண்டியாங்கு உயப்பார் சிறந்த பூசைக்கும் திருவிழா சிறப்புக்கும் செல்வம் நிறைந்த ஆலய திருப்பணி திருத்துக்கும் திறப்பி அறந்தவாத பேர் அன்பருக்கு செலுத்திய தளத்தே உறைந்த தவாவர இன்னனம் ஒழுகுதால் கழிப்பார் எல்லை கூறிய ஒளி குளிர்மதி அடுக்கம் வந்து எய்த வல்லல் யானையான் இன்னமும் வயப்பறி வந்தது இல்லையால் இது என ஓலையும் எழுதி செல்ல உய்த்தனன் வாதவூர் அமைச்சர் திருமன் மன்னவன் திருமுகம் கண்டு முறைமையாள் வாங்கி அன்னவாசகம் தெரிந்து கொண்டு ஆதி ஈது இல்லா முன்னவன் திரு அருள் கடல் மூழ்கிய முனிவர் என்னை வேறு இனி செய்யுமாறு என்று நின்று ஐவாயர்வார் சிந்தையாகிய சிறுவினுள் சிறுமுதல் ஓங்க வந்தவாசம் வேறற களைந்து அருள் புனல் பாய்ச்சி அந்தம் ஆதி என்று ஆகிய ஆனந்த போகம் தந்த தேசிய உழவன் தன் கோயிலை சார்ந்தார் என் நாயகனை பொன்னாடன் ஏறு கொடி உயர்த்த மன்னாதென்னா பெருந்துரை என் மதியே வழுதி பொருள் எல்லாம் நின் ஆலயத்து நின்னடியாரிடத்தும் செலுத்தும் நெறி அறித்தாய் பின்னான் அவனுக்கு என் கொண்டு பரிமா செலுத்த பெருமாறே என்னா இறைஞ்சி எழுந்து ஏத்தி இறந்தார் எதிரே பெருந்துரை என்ன மின்னாசடைவேல் பிழைமுடி தோன் விசும்பின் நிறைந்த திருவாக்கான மன்னா அவற்கு பரியெல்லாம் வரும் என்று ஓலை விடுதி என சொன்னால் அது கேட்டு அகத்து உவகை துளும்பி வருந்து சுருள் விடுத்தார் ஓரா வந்த ஓலை பாசுரம் அறைய கேட்டு நின்று ஆங்குவோர் சிந்தை ஆன மகிழ் சிறப்ப இருந்தான் புறவி தேரோடும் வந்து ஆதிச்சம் கதிரோன் மறைந்தான் அவனால் வையம் எல்லாம் எந்த வேடை தனிப்பான் போல் முளைத்தான் ஆதி எம் கதிரோனு நன்று துயிலும் வாதவோர் அடிகள் கடவில் சுடர் வெள்ளி மன்று கிழவர் குறுந்து அடியில் வடிவம் காட்டு எழுந்த அருளி என்று வேந்தன் மனம் கவரும் செயப்பறிகொண்டு அணைகின்றோம் என்று நீ முன் எகுதி என்று எளிய அருளை செய்ய எழுந்திருந்தார் கனவின் இடத்தும் தேவர்க்கு காண்ட தேவருக்கும் காண்டற்கு அறிய கருணை உரு நானவின் இடத்தும் கனவு இடத்தும் நிலிதே அன்றோ நமக்கு என்ன நினைவின் இடை கொண்டு இழுக்கின்றார் நிறுத்தானந்த சுர உள்ளத்து தின இருளை தின்று எழுவது என எழுந்தான் இரவுதுங்க எழுந்தாருடைய பெருந்துரையார் இருந்தால் பணிந்தார் இனிய பிறவில் அழுந்தார் வழி கொண்டார் அடைந்தார் அகன்றார் நெறிகள் அவர் திங்கள் உளுந்தார் சிறையார் உடையார் தென் கூடல் அடைந்தார் பாடு அழிவண்டு உளுந்தார் வேந்தன் பொன்கோயில் உற்றால் காண பெற்றாராள் மன்னர் பெருமான் எதிர்வந்த மறையோர் பெருமான் வழிபாடு முன்னர் முறையில் செய்து ஒளியும் முன்னே நிற்ப முகம் நோக்கி தென்னவர் பெருமான் எவ்வளவசம் பொன் கொடுப்போ எவ்வளவு நன்னர் இழிவு கொண்டது என கேட்ட நாள் மறையோர் பொன்னும் வளவோ விலை கொண்ட புறவி தொகையும் அனைத்து அவைதான் பின்னர் வரவு கண்டு அருள்